நிஃப்டி 15 இண்டெக்ஸ் ஒரு 300 பாயிண்ட்ஸ் கேப் அப்போ ஓப்பன் ஆன கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டு நம்ம சைக்காலஜியில் மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி டெக்னிக்கல் லெவல்ஸ் எல்லாமே ஒரு 2 டேஸ் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணதான் நம்மளுக்கு ட்ரேடிங்கான ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருந்துச்சு. பட் எஸ்டர்டே எடுத்த ரிவர்சல் என்ட்ரி ஓகே சாட்டிஸ்ஃபைடு. பட் எஸ்டர்டே நம்ம அதுக்கு முன்னாடி அந்த அப் ட்ரெண்ட் என்ட்ரி எடுத்து இல்லை ரிவர்ஸ் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஓகே நம்மளுக்கு கிளாரிட்டியாக இருந்திருக்கும். பட் அப் ட்ரெண்ட் என்ட்ரியை நம்ம மிஸ் பண்ணி நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்ததுக்கான மெயின் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு 300 பாயிண்ட்ஸ் கேப்பை வந்து ஃபில் பண்ணுங்கிறது. ஸோ இது யூடியூப் லைவ்லேயே நம்ம கண்டினியூஸாக வந்து பேசிக்கிட்டே தான் இருந்தோம் அதை பற்றி. ஸோ அது அப்படியே நம்மளோட மைண்டில் ரெக்கார்ட் மாதிரி ஆகி ஸோ நம்மளுக்கு அதே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே கேப்பை ஃபில் பண்ணிட்டு தான் போவோன்ட்டு. ஸோ ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம அது கொஞ்சம் வந்து அதுலேருந்து நம்ம ரிலீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம அகைன் டெக்னிக்கலி வந்து ஃபாலோ பண்ணால் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி அந்த சைக்காலஜி பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்தோம். என்ட்ரி கொடுத்துருக்கக்கூடாது. ஸோ நம்மளோட மிஸ்டேக் கொடுத்து ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சனால நிறையா யூடியூப் லைவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கோவம் வந்தாயிருப்பீங்க. ஸோ மெயின் அதுக்கான ரீசன் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா சைக்காலஜி பேஸ் பண்ணி நம்ம உள்ளே இருந்தது தான் டெக்னிக்கலை பேஸ் பண்ணி நம்ம உள்ளே இல்லாமல் போயிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்து என்ட்ரிஸ் வந்து பெருசாக எதுவும் ப்ரொவைட் பண்ணலை. ஆனால் ஸ்டூடெண்ட்க்கு ஒரு என்ட்ரி கொடுத்தோம். அது வந்து டார்கெட் வந்து அடிச்சு இந்த என்ட்ரி. ஸோ அது வந்து டார்கெட் வந்து அடிச்சு இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி 25,100 வரைக்கும் டார்கெட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி 80-100 அந்த ரேஞ்ச் வரையும் ஃபோக்கஸ் பண்ணி ஸோ டார்கெட் வந்து அடிச்சு அதுக்கப்புறம் ஒரு பைக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சி. பட் அந்த பை வந்து ஒரு ட்ராப்பில் தான் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி மேலே வரையும் போயிட்டு ஒரு ட்ராப் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படி செல் ஆகி இன்றைக்கி வந்து ரெடியாக வந்து நிற்கிது. ஸோ நாளைக்கு ஃப்ரைடே இந்த வீக்கை பொறுத்தளவுக்கு பெருசாக பெஸ்ட்டாக ஒன்றும் கிடையாது. என்னோட அக்கௌண்ட்டே வந்து ரிஸ்க்கில் தான் இருக்குது. 25% ரிஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ கமிங் டேஸில் பார்ப்போம் நாளைக்கு எப்படி டே இருக்குங்கிறதே நம்மளோட டெக்னிக்கல் வியூவில் வந்து செக் பண்ணிக்கலாம். 25,160 ஆக்சுவலாக வந்து இந்த 1 வீக் டைம் ஃப்ரேம் அண்ட் 1 டே டைம் ஃப்ரேம் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த 1 வீக் ஆர் 1 டே டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணுற அளவுக்கு இதிலேருந்து எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் வந்து நம்மளுக்கு ஒரு இந்த டேஸ்லேருந்து ஒரு 4 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதாவது 24,850 தான் வந்து ஒன்று குரூஷியல் லெவல் சப்போர்ட்டாக வந்து மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த குரூஷியல் லெவல் சப்போர்ட்டை எப்போ நிஃப்டி நம்மளுக்கு பிரேக் பண்ணுதோ ஸோ அப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா நிஃப்டி 300 பிரேக் பண்ணிவிட்டு 150 போகும் தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நான் கேப்பை பற்றி மட்டும் சொல்லலை. ஸோ இந்த லெவலை மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஸோ ஓகேங்களா அந்த குரூஷியல் லெவல் சப்போர்ட் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ இதையும் பிரேக் பண்ணிவிட்டு 24,300 பிரேக் பண்ணிவிட்டு 150 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த ஏரியா தான் கொஞ்சம் பலமான ஏரியா. 23,850 to 150 இந்த ஏரியா தான் நம்மளுக்கு கொஞ்சம் பலமான ஏரியா. ஸோ இந்த ஏரியா வரையும் போகிறதுக்கான சான்ஸ் வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதுக்கு இந்த வீக் முடிகிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த வீக்கோட லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு நிஃப்டி டவுன் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இந்த வீக்கோட ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னா அதாவது எக்ஸாக்டாக ஹையை பிரேக் பண்ணி 25,200 வரையும் போச்சு அப்படின்னா 25,200 ஒரு சின்ன ஒரு குரூஷியல் லெவல் சப்போர்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ என்னோட ஓவரால் வியூவை பொறுத்தளவுக்கு நிஃப்டி 50 கரண்ட்லி வந்து 25,150 to 200 வந்து செல்ஃப் எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் வந்துருக்கு. ஸோ அங்கே இருந்தால் நம்மளுக்கு ஃபோக்கஸ் 150 or 200 இந்த லெவலில் இப்போ ஆல்ரெடி 150 செல் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து நம்மளுக்கு செல்லாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 25,050 எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ 25,000 வந்து நிஃப்டி வந்து ரீச் பண்ணும். என்னோட மெயின் எக்ஸ்பெக்டேஷன் நிஃப்டி இந்த பவுண்டரிஸ்குள்ளே ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா இந்த பவுண்டரிஸ்குள்ளே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு சின்ன ரீட்ரஸ்ட் எடுத்து செல் ஆச்சுனாலும் செல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுவேன். எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 அதாவது 24,991 வரைக்கும் நான் செல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதுலேருந்து நான் 25,000 வரைக்கும் 25,000 ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா அப் ட்ரெண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். அங்கேருந்து 25,150 வரைக்கும் நம்ம அப் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். எப்போ எனக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணுதோ ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட இதை பற்றி தான் பேசியிருந்தேன். 24,920 24,850 ஸோ இந்த லெவலை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். எங்கன்னா 25,000 எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ 25,000 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ட்ரைலிங் மூவ் பண்ணி 24,920 வரைக்கும் மூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகும். இதில் மோஸ்ட் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ் எனக்கு எந்த ஏரியாவில் என்ன கன்ஃபர்மேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பவுண்டரிஸ்குள்ளே நாளைக்கு மார்க்கெட் வந்து முடியறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்கோட க்ளோசிங்கை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து இருக்க போகுது. எனக்கு இந்த வீக் வந்து டேவோட லோ அதாவது இந்த வீக்கோட லோ வந்து பிரேக் பண்ணக்கூடாது. அப்போ ஒரு வேளை நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து எனக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து 1 டேல வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நெகட்டிவ்க்கான ஒரு கேண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து அதோட லோ பிரேக் பண்ணுது அப்படின்னா அதோட கண்டினியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணும். அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டாலும் அடுத்தடுத்து கண்டினியூஷன் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ண ரெடி ஆகும். ஸோ இதோட எக்ஸாக்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 25,000 வரையும் வரதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால 25,000 24,991 ஒன் ஆஃப் த குரூஷியல் லெவலாக இப்போதைக்கு இன்ட்ராடேல இருக்கிறது. இதை பிரேக் பண்ணால் 850 வரைக்கும் போகும். 850 எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்மளுக்கு நிஃப்டி வந்து 24,150 போய்ட்டு ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ 200 போனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 200 போச்சு அப்படின்னா சின்னதாக ரீட்ரஸ்ட் எடுத்துகிட்டு நிஃப்டி நெக்ஸ்ட் நம்மளுக்கு 26,000 வந்து ட்ராவல் பண்ண ரெடி ஆயிரும். ஸோ இதான் என்னோட கிளியர் வியூ. அப்போ மோஸ்ட் ஆஃப் த என்ட்ரி வந்து டவுன் ட்ரெண்டில் இந்த ரேஞ்சில் இருந்தால் டவுன் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம்.
இதுக்குள்ளே எங்கேயாவது ஓப்பன் ஆகிட்டு வந்துச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டில், அப்போ இந்த இடத்துல இருந்து அப் ட்ரெண்டுக்கான ஃபோக்கஸ் தான் நம்ம கிளியராக வந்து பண்ணுவோம். ஸோ அப்போ 2 பக்கமே போத் சைடுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த மூவ்மெண்ட்ஸ்க்கான அடுத்தடுத்த எக்ஸ்பெக்டேஷன் நம்மளோட என்ட்ரிஸ்க்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ யூடியூப்லேயே உங்களுக்கு ஒரு கடந்த 2 நாளாக வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருந்திருக்கும். ஸோ கம்மிங் டேஸில் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குதோ ஸோ அது வரையும் நீங்கள் அந்த ட்ரஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக வந்து யூடியூப்ல வந்து வாட்ச் பண்ணலாம். எப்படி நம்மளோட யூடியூப்ல உங்களுக்கு பெட்டராக இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கண்டினியூஸாக வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அதுக்கான பிளானிங் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த ஸ்கேல்பர்ஸ்லாம் உள்ள வந்து நம்மளோட மைண்டை வந்து டைவர்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபில்டர் பண்ணிட்டு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பக்கா குவாலிட்டியில் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி தான் நம்மளோட யூடியூப்ல வந்து நம்ம ஈஸியாக வந்து கொண்டு போகலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஐ மேட் சிவிலைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் சொல்லி யூடியூப்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ரன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.